ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊராட்சி செயலாளர் வேலைக்கான ஒரு அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய 10th மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்படி விண்ணப்பித்தா நமக்கு முன்னுரிமை மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய சொந்த ஊர்லேயே நமக்கு வேலை கிடைக்கிற காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா, நிறைய காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. மினிமம் 10th தான் முடிக்கணும். ஸோ 10th படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த வகையில் ப்ராப்பராக நம்ம அப்ளை பண்ணுறோம், ப்ராப்பராக நம்ம பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். அதிகமான முன்னுரிமை யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் ஊராட்சி செயலாளர் சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊராட்சி செயலாளர், அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி, இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க்கு அதோட ஸ்டேட்மெண்ட், அதோட சதவிகிதம் என்னவோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச ரோல் ப்ளே பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ 10th மார்க் எடுத்துருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க இதை சொல்லலை, இருந்தாலும் நமக்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ 100 மார்க்கு அப்படிங்கும்போது, ஏன்னா இதுக்கு எக்ஸாமுன்னு அவங்க எதுவுமே வைக்கலை, டைரெக்டாக இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூலையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15% தான் உங்களுடைய இன்டர்வியூ மார்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 85% பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய 10th மார்க்கு தான். மார்க்கை மட்டும் வச்சு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மாதிரி மார்க்கை மட்டும் வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் நீங்கள் போகிறீங்க. ஸோ 15% அப்படிங்கும்போது இதில் 10th மார்க்கு 85%, அதாவது நீங்கள் 500க்கு 85% நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 85 மார்க்கு அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மீதி 15 மார்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூவை பொறுத்து வருது. ஸோ இதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க் உடையவங்க அப்ளை பண்ணலாம், மேலும் என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது, பிஎஸ்டிஎம், முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம வேக்கன்சி செக் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எஸ்டியாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 10th ஒரு 90% மேலே நீங்கள் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா அதற்கு கீழே நீங்கள் எடுத்திருந்தீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ ப்ளஸ் முன்னுரிமை, இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா அடங்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 10th ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதை உங்களுடைய கம்யூனிட்டிக்கு தாராளமாக வேக்கன்சிஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுடைய 10th மார்க்கை மட்டும் வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அதையுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, ஒரு சிலருக்கு ஒரு சில மாவட்டங்களில் எங்கள் கம்யூனிட்டிக்கு வேக்கன்சியே கொடுக்கலக்கா, நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரியான டவுட்டும் இருக்குது. ஸோ அவங்க என்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் விமனாக இருக்கிறீங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சிஸ் இல்லை, நீங்கள் உமனாக இருக்கிறீங்க அப்படின்னா விமென்ஸ் ஒன்லி அப்படின்னு வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது விமென்ஸ் ஒன்லி அப்படின்றத கொடுங்க. இதே நீங்கள் விமனாக இல்லை மென்னாக இருக்கிறீங்க அப்படின்னா போத் விமென்ஸ் அண்ட் மென், அதாவது ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதோடு கூட யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மார்க்கு
ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ பொறுத்தளவு 15 மார்க்கு தான். உங்கள் மார்க்கை மட்டும் வச்சு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் தேர்ந்தெடுப்பாங்க. இதில் நிறைய இனச்சுழற்சி இந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி, அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முன்னுரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் மூலமாக கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி கீழே வரீங்க, இல்லை ஜென்ரல் அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கம்யூனிட்டியில் வேகன்சிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது, 1 2 தான் இருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரி அப்ளை பண்ணுங்கள். அதோடு கூட 10th முடிஞ்ச அளவுக்கு ஒரு 450 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 300 மார்க்கெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே 85% அப்படிங்கும்போது உங்களோட மார்க்கோட சதவிகிதம் வந்து குறையும். அங்கே 85%ங்கும்போது நமக்கு 50% தான் நம்ம அப்படின்னா மீதி 15ல் இன்டர்வியூவில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து ஒரு 10 மார்க் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமே உங்களோட டோட்டல் 60 மார்க்கு தான் வந்து வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10th மார்க் அதிகமாக எடுத்தவங்க அப்ளை பண்ணிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதற்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.